ஓபிஎஸ்கே துணை முதல்வர் கொடுத்தாரு எடப்பாடியார். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஏன் சார் கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு? ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுத்தாரு, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுத்தாருன்னா ஓபிஎஸ் அதிமுக அவர் கட்சிக்குள்ள பிஜேபி திணிச்சது. அன்னைக்கு டிடிவியும் சசிகலாவும் வெளியில் அனுப்பிடுறோம், இனி நீங்களே உங்கள் கட்சிக்கு முதலாளி ஜாலி அப்படின்னா இவர் மட்டும் சேர்த்துக்குங்க. 11 எம்எல்ஏ வச்சுன்னு இருக்காப்புல, அவங்க 18 பேர் கூட்டு போயிட்டாங்கன்னா இந்த 11 வச்சு சமாளிச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக இவருக்கு துணை முதல்வரும் ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்கன்னா ரைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அது கட்சி தானே, அது ஒரே கட்சி தான், ஒரே கட்சி. இப்போ கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன், நீங்கள் விஜய் என்டிஏக்கு போயிட்டாருன்னா ஸ்வீப் அடிச்சிருவாங்க. ஏடிஎம்கே ஸ்வீப் அடிச்சிடும். இப்போ 90 சீட்டு இவங்க எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு 144 சீட்டு அவர் நிற்கிறாருன்னா 140 135 சீட்லாம் சாதாரணமாக ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஜெயிச்சா தனி மெஜாரிட்டி. திமுகவும் அதிமுகவும் பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்தால் யாருக்கும் கூட்டணியில் இடமே கொடுக்க மாட்டாங்க. 2000 கொடுக்க மாட்டோம். 2006 கலைஞர் மைனாரிட்டி ஆட்சியிலேயே யாருக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு கொடுக்கல. அவர் அதனால வராட்டினாலும் இன்னைக்கெல்லாம் அது நடக்காது, அது கலைஞரால தான் முடியும். அது வராட்டினாலும் கொடுக்க மாட்டோம். இப்போ அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுங்க. விஜய் அங்கே போனால் நடக்குது வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும்? சரி, நான் துணை முதல்வர் கொடுக்குறேன். அந்த கதவை திறந்தோடனே நீங்கள் உள்ள நுழையினா அடுத்து பிஜேபி நோக்கணும். ஆனால் நானும் வந்துடுறேன், உள்ளேன்னு வந்துடும். ஏன்னா நீ தான் கதை ஓப்பன் பண்ணிட்டீங்க, கூட்டணி ஆட்சி. அப்போ நானும் வந்துடுறேன்னு வருவாங்க. வர்றேன்னு வராங்கன்னா விஜய்க்கும் நயினாருக்கும் துணை முதல்வர்னா அதோட மற்றவங்க சும்மா இருப்பாங்க. பாமகவை கேட்பாங்க சார், ஒரு கேபினெட் கேட்பாங்க. நான் என்ன தொக்கான்னு பிரேமலதா கேட்பாங்க. இவங்களே துணை முதல்வர் ப்ளஸ் 2 கேபினெட்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2 துணை முதல்வர் வச்சுருங்க, 2 கேபினெட் கேட்பாங்க. 6 கேபினெட்டு வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 துணை முதல்வர் 6 கேபினெட்டு போயிடும். அதை யார் ஒத்துக்குவா? பைத்தியமா என்ன? ஓகே, நீங்கள் கட்சி வளர்க்குறதுக்கா நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம். அதனால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.